ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் வண்டர்ஃபுல் டீச்சர்ஸ். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், மிளகு ரசம் தான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி ரசம் பண்ணுவேன்னா, நல்லா ஒரு லெமன் சைஸுக்கு புளியும் கொஞ்சம் பெரிய தக்காளியும் நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியும் அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை இது எல்லாத்தையும் கையிலேயே அந்த ரசத்தில் பிசைஞ்சு விட்டுருவேன். மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டுலாம் தட்டி அந்த ரசத்து கூட ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த ரசத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் காயத்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பு ரசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, ஜீரகம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ரசத்து கூட ஆட் பண்ணி நுர கட்டினதும் இறக்கணுன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம கையில் பசஞ்சு பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டு குருமா பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் நேற்று நைட்டு வச்ச சாம்பார் லெஃப்ட் ஓவர் இருந்தது, அதுவும் குருமா வச்சு